நாங்க இங்க பார்ட்டிக்கு வந்ததுல இருந்து அவங்கள விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட நீங்க தனியா போகல. அவங்களும் நீங்க என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. நீங்க ஏதோ ஃப்ராட் பண்றீங்கன்னு எங்களுக்கு தோணுது. சார் இல்ல சார், அவங்களுக்கு இது புது இடம் சார், அதான் சார். மிஸ்டர் வருண், இப்படி போய் சொல்லாதீங்க சார். உங்க மனைவி இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் வந்ததே கிடையாது. அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கமே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க கொஞ்ச நேரத்துல என்னென்ன பண்ணாங்கன்னு நாங்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தோம். பிசினஸ்ல எப்பவுமே லாயல்டி முக்கியம். ஆனா ஒரு சின்ன விஷயத்துல நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க. நீங்க உங்க வைஃப் கூட தான் வாழ போறீங்கன்னா எங்க கிட்ட பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை சப்மிட் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு உங்க வேலை உடனே ஆகணுங்கிறதுக்காக எங்க கிட்ட பொய் சொல்லிருக்கீங்க. இனிமே உங்களை நம்பி நாங்க எப்படி இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும்? மேம், இவரை நம்பி இனி இன்வெஸ்ட் பண்ண சான்ஸே இல்ல. உங்க டேலண்ட்டை நீங்க ஃபினான்ஸ்ல காட்டணும். எங்க கிட்ட பொய் சொல்றத காட்டக்கூடாது. எப்போ நீங்க எங்க கிட்டயே ஃப்ராட் பண்ணீங்களோ இனி உங்களுக்கும் எங்களுக்கும் செட்டே ஆகாது. சோ நம்ம அக்ரிமெண்ட்டை நாங்க கேன்சல் பண்றோம். ஐயோ, ப்ளீஸ் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நான் உங்களை ஏமாத்தல, நான் உங்ககிட்ட பொய்யும் சொல்லல. இவரை எப்படி நம்புறது? நிஜமாவே நானும் வெண்ணிலாவும் பிரியதான் போறோம். என்ன நம்புங்க ப்ளீஸ். வாய்ப்பே இல்ல. ஐ டோன்ட் நோ. சாரி வருண், இனிமேலும் நாங்க உங்களை நம்ப தயாரா இல்ல. ஒரு சின்ன விஷயத்துல போய் சொன்ன நீங்க ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ணுவீங்க? சோ நீங்க வேற ஃபினான்சியரை பாருங்க. சார் சார் ப்ளீஸ் சார், இது என்னோட ட்ரீம் சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் சொன்னது பொய் இல்ல, உண்மைன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் சார். ப்ளீஸ் சார். டீல் முடிஞ்சிச்சு வருண். டோன்ட் டிஸ்டர்ப் அஸ். ஓகே, வாங்க சார். நம்ம எல்லாரும் போகலாம். சார் எஸ் வாங்க மேடம், போலாம். சொல்றத கேளுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? சார். வாங்க. என் பிசினஸ், என் கனவு, என் ஆசை, என் லட்சியம், அது எல்லாத்தையும் மொத்தமா நாசம் பண்ணிட்டியேடி. நான் என்ன பண்றது? இந்த நிலைமையில அவங்க கேட்டா நான் அப்படிதானே சொல்லுவேன். நான் என்ன வேணும் நான் சொன்னேன். ஆமா, நீ வேணும்னே தான் பண்ணிருக்க. எங்க எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சு நான் அமெரிக்காக்கு போயிருவேன்னு பயந்து என் லைஃப கெடுக்கணும்னு இப்படி எல்லாம் பேசியிருக்க. இல்லங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்பதான் உன்னை நல்லா புரிஞ்சிருக்கேன். இத்தனை நாள் என்கிட்ட நல்லவ மாதிரி வேஷம் போட்டு என்ன நம்ப வச்சு கழுத்து எடுத்திருக்கேல்ல. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. சாரிங்க, நான் உங்களை எப்பவும் ஏமாத்த மாட்டேன். எனக்கு உங்க கூட வாழணும்னு ஆசைதான். ஆனா அது உங்களுக்கு பிடிக்கலன்னு தான் நானே போறேன்னு சொன்னேன். என்ன நம்புங்க. ஏய், இதுக்கு மேல நான் உன்னை நம்ப மாட்டேன். இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன். ஏய், உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். ஓடி. வருண், 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 வருண் போகாதீங்க ப்ளீஸ். வருண், நான் சொல்றத கேளுங்க. ஏய், இனிமே நீ சொல்றத எதையுமே நான் கேட்க மாட்டேன். என்ன நீ பழி வாங்கிட்ட, என்ன ஏமாத்திட்ட. இல்ல, என் மூஞ்சிலே முடிக்காத. ஓடி. வருண், வருண், வருண் போகாதீங்க. வருண், 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 என்ன விட்டுட்டா போறீங்க? போங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நீங்களா வந்து என்ன கூட்டிட்டு போற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். இது சத்தியம். வெண்ணிலா எங்கன்னு கேட்டா சிம்பிளா வந்துருவான்னு சொல்ற. இவ்வளவு நேரம் அவ எங்கேயும் போனதே இல்ல. வீட்டுக்கு வர லேட் ஆச்சுன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. ஆஹா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உண்மையை சொல்லு, அவளை எங்க கூட்டிட்டு போன? கோவிலுக்கு தாமா. கோவிலுக்கு தானே போனீங்க, அப்புறம் எதுக்கு அவளை அங்கேயே விட்டுட்டு வந்த? உனக்கும் வெண்ணிலாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? சொல்லு வருண், ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன சண்டை. அதான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்.
என்ன வருண், விட்டுட்டு வந்துட்டேன்னு சாதாரணமா சொல்ற? அவ உன் மனைவி. கணவன் மனைவிக்குள்ள 1000 சண்டை வரலாம், அதுக்காக அப்படியே விட்டுட்டு வந்துருவியா? போ, உடனே போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வா. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே வந்துடுவாமா, நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. என்ன வருண் பேசுற? ஒரு பொண்ணை நடு ரோட்ல விட்டுட்டு வந்துட்டு வந்துருவான்னு அலட்சியமா சொல்ற? மணி என்ன ஆகுதுன்னு பாத்தியா? வெளிய மழை வர பெய்யுது. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இப்பவே போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வா. அம்மா அவ ஒன்றும் குழந்தை கிடையாது, அவளே வந்துடுவா. எங்க போயிட போறா? வருண், இது சரியில்லப்பா. என்ன இருந்தாலும் அவ உன் மனைவி. அவளை நீ இப்படி தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. கணவன் மனைவி சண்டையெல்லாம் 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். போ, போய் கூட்டிட்டு வா. அம்மா ப்ளீஸ், எனக்கு அவ பண்ணது சுத்தமா பிடிக்கல, அதனால தான் கோவத்துல வந்துட்டேன். அவளே வந்துடுவாமா, ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். வருண், டேய், யாரோ இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க தான் போல. வந்தா மாட்டிக்குவோம். வாங்க, இவள அப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வெண்ணிலாவை காணோம். இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாது. வருண், வா போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துடலாம். இல்லம்மா நான் வரலம்மா. வா போய் கூட்டிட்டு வரலாம். நான் வரலம்மா, எனக்கு பிடிக்கல. டேய், உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, வெண்ணிலா உன் மனைவி. அவ நம்மள நம்பிதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவளோட பாதுகாப்புக்கு நாம தான் பொறுப்பு. இந்த ராத்திரி நேரத்துல வயசு பொண்ணு தனியா விட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்துட்ட, இது சரியா? அம்மா அவ பண்ணது. அவ என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும், அதுக்காக ஒரு பொண்ணை இப்படியா தனியா விட்டுட்டு வருவ? உன்னை நான் அப்படியா வளர்த்தேன்? அடுத்தவங்க மேல கொஞ்சம் கூட கருணை இல்லாமையா நான் உன்னை வளர்த்தேன்? நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது என் வளர்ப்ப சந்தேகப்பட வைக்குது வருண். அம்மா இங்க பாரு, அருவிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா உன்னால பாத்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியுமா? என் வளர்ப்பு தப்பாகலனா வா போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வரலாம். அத்தை.